வணக்கம் மக்களே! நான் உங்கள் கார்த்திக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இப்ப நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்டேரி ரோட்ல இருக்க ஸ்டார் திருமண மகாலுக்கு தாங்க. இங்க வந்து ரங்கோலி போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இத வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி ரோட்டரி சங்கமும், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரும் இணைந்து தான் வந்து இந்த ரங்கோலி போட்டிய நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போட்டிக்கான அழைப்பு அப்படிங்கிறது ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம சேனல்லயே நோட்டீஸா போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் நெறைய பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க வந்து போட்டியாளர்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு அவங்க கால் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் தான். ஆனா இன்னைக்கு இப்ப இந்த போட்டியில கலந்துகிட்டு இருக்கிறது நியர்லி ஒரு 65 பேர் வந்து இந்த போட்டியில கலந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம ஒரு 11:30, 11:45 இருக்குங்க. இந்த போட்டி நடைபெற டைம் வந்து 11 to 1 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள நீங்க இங்க வந்து என்ட்ரி போட்டு 11:00 ஸ்டார்ட் பண்ணி 1:00 இத கம்ப்ளீட் பண்ணிறணும் அப்படிங்கிறது தான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ். இந்த ரங்கோலி போட்டிக்கு தனியா ஜட்ஜ்மெண்ட் பேனலும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பா கோகுல் சார் வந்து நம்மளையே இன்வைட் பண்ணியிருந்தாரு நம்ம சேனல. ஸோ நாமளும் வந்து ஒரு 11:45க்கு போய் பார்த்தோம். ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. எதிர்பார்க்கவே இல்ல. இத்தன பார்ட்டிசிபென்ட் வருவாங்க. இவ்வளோ அழகாலாம் வந்து கோலம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி இந்த இவ்வளோ நல்ல ஈவென்ட்ஸ் எல்லாம் நம்ம ஊர்ல நடக்காதா அப்படின்னு சொல்லி நானும் ரொம்பவே யோசிப்பேன். ஏன் பண்றதில்ல அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுமே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கோயம்புத்தூர், மதுரையெல்லாம் தாண்டி திண்டுக்கல்லேயே நெறைய ஈவென்ட்ஸ் வந்து ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அ கூடிய விரைவில் மாவட்டமா மாறப்போற பழனி, இன்னும் நம்ம அவ்வளோ வேகமாவோ, இல்ல இவ்வளோ இந்த அளவுக்கான ஈவென்ட்ஸ் இன்னும் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தமா இருந்தது. பட் அதை போக்கும் விதமா லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கட்டுமான பொருட்காட்சி நடந்தது. ஸோ இதெல்லாம் வந்து டைம் பாஸ் அப்படிங்கிறத தாண்டி நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், அதாவது அடிப்படை தேவைகள பூர்த்தி பண்ணக்கூடிய நெறைய ஈவென்ட்ஸ் வந்து பழனிக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. அது ஒண்ணொண்ணா நிறைவேறிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த கோலப் போட்டி. ஏகப்பட்ட பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அழகா கோலம் போட்டிருந்தாங்க. 3டி பெயிண்டிங் மாரி, மயில் மாரி அப்படியே வந்து ஸ்டிக்கர் ஒட்டுன மாரியே இருந்தது சிலதெல்லாம் வந்து. அந்த அவங்க அந்த கோலத்துல டிசைன் பண்ணது. இந்த கோலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மாடர்ன் ஆர்ட், வாட்டர் கலரு, நேச்சுரல் சீனரீஸ் இருக்க மாரி, அப்புறம் சிவனும் பார்வதியும் நிக்கிற மாரி தான் பார்த்தீங்கன்னா, மாடர்ன் ஆர்ட் மாரியே அப்படியே இருந்ததுங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து அவங்க டீம் வந்து அப்பப்போ வந்து கரெக்டா எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமையும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்த பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல். ஏன்னா, அது ஒண்ணு தான் வந்து ஒரு 4, 5 நாள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு திருவிழாங்க. எல்லா விழாவையும் கூட விட பொங்கலுக்கு மிக முக்கியத்துவம் வந்து தமிழர்கள் இடத்துல இருக்கு. ஸோ இந்த மாரி கோலப் போட்டிகள்லாம் நான் நடத்தும்போது நமக்கு இன்னுமே ஒரு பூஸ்டப் ஆகும். அந்த ஒரு திருவிழா மனநிலைங்கிறது முன்னமே வந்து மக்களுக்கு அத சேரும்போது, அது எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கும். ஸோ பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்றதுக்கு. ஸோ அந்த விதத்தில இத மக்கள ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மாரி டேலண்ட்ஸ் இருக்கிறவங்கள வந்து வெளிய கொண்டு வர்றதுக்கும், இப்படியான ஈவென்ட்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. தொடர்ந்து இந்த மாரி ஈவென்ட்டுகள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். எவ்வளவோ சின்ன சின்ன குழந்தைங்க, அவங்கெல்லாம் கூட வந்து ரொம்ப ஆர்வமா அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டார் திருமண மகால் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டா நடந்த அந்த கட்டுமான பொருள் கண்காட்சியுமே இங்க தான் நடந்தது. 2 ஹால் மாரி 2 பிரிவா இருக்கும். ஒரு இடத்துல மேரேஜ் ஃபங்ஷன், இன்னொரு பார்ட் வந்து அந்த பந்தி பரிமாறுற இடம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 பக்கமே அவங்க வந்து கட்டம் போட்டு ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டுக்குமே செப்பரேட் ஏரியா குடுத்துட்டாங்க. நீங்க உள்ள வந்து என்ட்ரி போடும்போதே அங்க கலர் கோலப்பொடி எல்லாமே வந்து முன்னாடி வச்சிருந்தாங்க. என்னென்ன நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த போட்டியாளர்களுக்கான அழைப்புதல்லயே அவங்க வந்து குடுத்திருந்தாங்க. அதே மாரி இந்த ரங்கோலி போட்டிக்கான பரிசுகள வழங்குறது யார் யாரு அப்படின்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ ஸ்பான்சர் பண்றவங்க வந்து ஸ்ரீ சூர்யா டிவிஎஸ். செகண்ட் பிரைஸ் அத வந்து வழங்குறவங்க ஸ்ரீ வாரி புரமோட்டர்ஸ். 3 பிரைஸ் வந்து ஜியோன் எம்போரியம். இந்த 3 பரிசுகள் இல்லாம 2 ஆறுதல் பரிசுகள். அதுல ஒரு பரிச குடுக்குறவங்க வந்து சஞ்சய் ஹாஸ்பிட்டல். அடுத்த ஆறுதல் பரிச குடுக்குறவங்க வந்து முத்து ஃபேப்ரிக்ஸ். ஸோ இத எல்லாத்தையும் தாண்டி இந்த போட்டிக்கான நோட்டீஸ் எல்லாம் வந்து ஸ்பான்சர்ஸ் பண்ணது வந்து பழனி லயா கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த
ஈவெண்ட்டை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஈவெண்ட்ஸ் அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கோஆர்டினேட் பண்ணி அருமையாக இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த ரங்கோலி போட்டியில் நீங்கள்லாம் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க நம்ம ஃபாலோயர்ஸ் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை யாராவது போய் விசிட் பண்ணி இந்த போட்டியை சும்மா பார்வையாளராக பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலும் எப்படி இருந்ததுங்கிற கருத்தை வந்து நம்ம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். மக்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்குவாங்க. நாம் இந்த ரங்கோலி போட்டியை வீடியோ எடுத்துகிட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 80% எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. போட்டி ஆரம்பித்து ஒரு 1.5 hours பக்கம் ஆயிருந்தது. அந்த டைமிங் எல்லாமே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரி பூவாலேயே செஞ்ச கோலம், கேரளா மாடலில் அதுக்குள்ளே ஒரு விநாயகர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு விதத்தில் ஆச்சரியப்படுத்தி இருந்தது. இன்னொரு கோலம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியை சேவ் பண்ணுற கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க. அப்படியே நேச்சுரல் சீனரியை கோலத்திலேயே வரைஞ்சிருந்தாங்க. என்னங்க கோலத்தில் இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியுமா, அது இவ்வளோ அழகாக செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரமிப்பாகவே இருந்தது. நம்ம ஊரில் இவ்வளோ டேலண்டடான பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடத்தும்போது தான் தெரியும். அதே மாதிரி அவங்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷன், ஒரு அங்கீகாரமாக இருக்கும் சமூகத்தின் பார்வையிலிருந்து. நான் ரொட்டீனாக ஒரே ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரோட்டரி சங்கமும் நம்ம பில்டர்ஸ் அசோசியேஷனும். ஸோ அதுக்கு வந்து நாம் ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. நிறையா பேர் வந்து இந்த கோலத்தை சும்மா வெறும் ஒரு கலர் போட்டு ஒரு அழகான விஷயமா மட்டும் இல்லாமல் அதில் கருத்து சொல்கிறதுக்கும் முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஒரு கான்செப்டோட ஒரு மெசேஜ், சோஷியல் மெசேஜோட அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணாதீங்கிற மாதிரி, அப்புறம் ஒரு மாடர்ன் ஆர்ட்டில் வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி எல்லோரும் சமம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் இருந்தது. இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கையில் நல்லா இருந்துச்சு. ஸோ கோலத்தில் இவ்வளோ மாடர்னாக இன்னைக்கு இருக்கிற விஷயங்களோட சேர்த்து அந்த கோலத்தை பார்க்கும்போது பிரமாதமாகவே இருந்ததுங்க. நைஸ். ஒரு அருமையான அனுபவம். பழனிக்குள்ளே இந்த ரங்கோலி போட்டியை வந்து பார்த்தது, அதை நாம் விளாகாக எடுத்தது நல்லா இருந்ததுங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மாடர்ன் விநாயகர், மாடர்ன் ஆர்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போது கொஞ்ச நேரத்தில் வந்து டைம் முடிஞ்சிடும். முடிஞ்சோடனையும் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் பேனல்லேருந்து வந்து எல்லாம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி ஒவ்வொருத்தரும் மார்க் போட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. நாமளும் வந்து ஃபுல்லாக அந்த கிட்டத்தட்ட ஒரு 63 பேருன்னு நினைக்கிறேங்க, எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. எல்லா கோலத்தையுமே பார்த்தோம், எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டோம். எதுவும் மிஸ் பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் ஆகிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் இருக்கும். அதை நான் வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பேனல்லேருந்து வந்து பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து உள்ளே போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அதுக்கப்புறம் வந்து ஆறுதல் பரிசு யாருக்கு அப்படின்லாம் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த ரங்கோலி போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணது இந்த கோலம் தாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸாக வந்து ஒரு கலர் டிவியை ஸ்பான்சராக கிஃப்ட் பண்ணாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா டிவிஎஸ். செகண்ட் ப்ரைஸ் வாங்கினது இந்த கோலம். செகண்ட் ப்ரைஸ் வந்து அல்ட்ரா வெட் கிரைண்டரை கொடுத்தது ஸ்ரீ வாரி ப்ரொமோட்டர்ஸுங்க. தேர்டு ப்ரைஸ் வந்து இந்த கோலம் வின் பண்ணுச்சு. ஸோ இந்த கோலத்துக்கான ப்ரைஸை கொடுத்தது வந்து ஜியோன் எம்போரியம். அதுபோக 2 ஆறுதல் பரிசுகளையும் வந்து கொடுத்தாங்க 2 போட்டியாளர்களுக்கு. இந்த வீடியோ, இந்த போட்டியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.